கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக உங்களை காணுகையில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளில் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்த ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் நாம் நிற்கிறோம். அந்த அதிகாரத்தில் 3 விதமான பட்டணங்கள். முதலாவதாக நாம் பார்த்த பட்டணம் தெசலோனிக்கே பட்டணம். யூத வைராக்கியமுள்ள பட்டணம். இருப்பினும் அங்கே விசுவாசிகள் இருந்தார்கள். பவுலின் ஊழியத்திற்கு அங்கே நேர்முகமான விளைவுகள், பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் இருந்தன என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்த்தது பெரோயா பட்டணம். வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பதில் மன வாஞ்சியோடு இருந்தார்கள். அவர்கள் குணசாலிகள் என்று அழைக்கப்பட்டார்கள், கருதப்பட்டார்கள், போற்றப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, இப்பொழுது நாம் பார்க்க போகிற 3வது பட்டணம் அத்தேனே பட்டணம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 16ஆம் வசனம் முதலாக சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வேதத்தை பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வேத புத்தகம் உங்களுடைய கையிலே, மடியிலே, மேஜையிலே இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 17, 16 முதல் பாருங்கள். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வழிகளில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகள் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள் என்று சொல்லி தொடர்ந்து வாசிக்கிறோம், தொடர்ந்து வாசிக்கப் போகிறோம். அத்தேனே பட்டணத்திற்கு பவுல் போகும் பொழுது ஒரு ஆத்தும ஆதாயகனாக, ஊழியக்காரனாக சென்றான் ஒழிய அந்த ஊரை சுற்றி பார்ப்பதற்காக அவன் போகவில்லை. அந்த பட்டணம் மிகவும் விக்கிரகங்களினால் நிறைந்த ஒரு பட்டணமாக இருந்தது என்று சொல்லி 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பவுல் அதனாலே தன்னுடைய ஆவியிலே மிகுந்த வைராக்கியம் கொண்டு வேதனையோடு அவர்களுக்காக காத்திருந்ததாக நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மரித்தவர்களை, இறந்தவர்களை அவர்கள் வணங்கினார்கள். இயற்கையை அவர்கள் வணங்கினார்கள். உண்மையான தெய்வம் அவர்களுக்கு தெரியாது. எப்பொழுதும் வேடிக்கைகளிலும் கேளிக்கைகளிலும் தங்களுடைய நாட்களை போக்கினார்கள். அறநெறியோ ஒழுக்கமோ அவர்களுக்கு அப்பாற்பட்ட காரியங்களாகும். ஆனால் நேரப்போக்குக்காக புதுமையான காரியங்களை அவர்கள் அறிய ஆரம்பித்தார்கள். பொழுதுபோக்கு அவர்களுக்கு முக்கியமான ஒரு காரியமாக காணப்பட்டது. புதிய உபதேசத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ கேட்க மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி இந்த ஆரம்ப கட்டத்தில் நாம் பார்க்கிறோம். சில காரியங்கள் இந்த பட்டணத்தை விஸ்தரிக்கின்றன. ஒன்று விக்கிரகம், ஐடல். விக்கிரக வணக்கத்திற்கு பெயர் போனவர்களாக இவர்கள் காணப்பட்டார்கள். ஊழியக்காரனுக்கு ஆவியில் வைராக்கியம் வரக்கூடிய அளவிலே அவர்கள் விக்கிரக வணக்கத்தை ஆசரித்து வந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம்.
1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 14ஆம் வசனம் முதலாக வாசிக்கும் பொழுது விக்கிரகங்களுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யோவானும் கூட விக்கிரக வணக்கம் கூடாது என்பதை தன்னுடைய நிருபங்களை அடிக்கடி பகர்வதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். விக்கிரக வணக்கம் ஆண்டவருக்கு விரோதமானது. பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் வெறுக்கக்கூடிய, ஆண்டவர் தண்டிக்கக்கூடிய முக்கியமான ஒரு பழக்கம், கெட்ட பழக்கம், அருவருப்பான பழக்கம், விசுவாசத்திற்கு விரோதமான பழக்கம் விக்கிரக வணக்கம் என்று சொல்லி வேதத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். தத்துவங்களை இவர்கள் நம்பினார்கள், புதிய புதிய தத்துவங்களை கேட்க ஆசைப்பட்டார்கள். ஆனால் தத்துவத்தால் ஒரு பிரயோஜனம் இல்லையே. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனை தீர்த்து வைப்பதற்கு ஒரு ஆள் தான் தேவை, ஒளி ஒரு தத்துவம் தேவையில்லையே. We need a person, not a philosophy, in order to protect us and take care of us. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வழிநடத்துவதற்கு ஒரு ஆள் தான் தேவையை ஒழிய ஒரு தத்துவம் தேவையில்லையே. இந்த மனிதர்கள் அந்த ஆளை குறித்து அறியாமல், அந்த ஆள் யார் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த ஆளை பற்றி அறியாமல், அவரை குறித்து கருதாமல், ஒருவேளை கேள்விப்படாமலே கூட இருந்து தத்துவங்களிலே அவர்கள் லயித்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தத்துவங்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் அது தீர்த்து வைக்காது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ விக்கிரகம் என்றால் என்ன? விக்கிரகம் என்றால் ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் ஏன் விக்கிரக வணக்கம் செய்வதில்லை? இல்லையா, செய்கிறாங்கய்யா, கிறிஸ்தவங்க அவங்க செய்கிறாங்கய்யா, இவங்க செய்கிறாங்கய்யா. நாம் ஏன் செய்கிறதில்லை? ஏன் விக்கிரகங்களை நாம் உண்டு பண்ணுகிறதில்லை? விக்கிரக வணக்கங்கள் நாம் ஏன் பண்ணுவதில்லை? தேவன் வரம்பற்றவர், எல்லை இல்லாதவர், தேவன் ஆவியாயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆவியான தேவனை விக்கிரகங்களிலே வடிப்பது அறிவீனம். கல்லிலோ கட்டையிலோ களிமண்ணிலோ கர்த்தரை உருவாக்குவது பாவமான ஒரு காரியம். ஆவியான தெய்வத்தை விக்கிரகத்தில் வடிப்பது அறிவீனமான, அசுத்தமான, அயோக்கியத்தனமான ஒரு காரியம் என்று நாம் அறிந்திருப்பதினாலே விக்கிரகங்களை நாம் பண்ணுவதில்லை. வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடுன்னா ஆவிக்குரிய பிரகாரமாகவும், உண்மையோடுன்னா வேதத்தின் அடிப்படையிலும். உண்மைனா சத்தியம், சத்தியம்னா வேதம். உண்மையோடும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் வேதத்தின் அடிப்படையிலும் நம்முடைய ஆராதனைகள், நம்முடைய தொழுகைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பல விதமான விக்கிரகங்களை இந்த உலகத்திலே பார்க்கிறோம். முதலாவதாக சிலை ஒரு விக்கிரகம், முரட்டாட்டம் ஒரு விக்கிரகம், பொருளாசை ஒரு விக்கிரகம், மனித வணக்கம் ஒரு விக்கிரகம், மரித்தவர்களை நினைத்து அவர்கள் படங்களுக்கு மாலை போட்டு அவர்களை வணங்குவது விக்கிரகம், பின்ன ஹீரோஸ், பெரிய தலைவர்களை, சினிமா ஸ்டார்களை, இப்பொழுது அவர்களுக்கு அபிமானமான ஆட்களை வணங்கி கொள்வது விக்கிரகம். இப்படி பல விக்கிரகங்கள் இந்த உலகத்திலே மலிந்து காணப்படுகின்றன. விக்கிரகங்களுக்கு விலகி ஓட வேண்டியது நம்முடைய கடமை. விக்கிரக வணக்கக்கூடாது என்பது 10 கற்பனைகளிலே முதல் 3 கற்பனைகள். எனவே விக்கிரக வணக்கம் இன்றி விசுவாச வழிபாட்டிலே நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆண்டவரை மட்டும் பற்றி பிடித்து ஆண்டவருக்காக நம்முடைய ஜீவியத்தை செலவழிக்க வேண்டியது நம்முடைய கடமை. பின் அத்தேனை பட்டணத்தில் 2 விதமான மக்கள் இருந்தார்கள். 2 பேருமே தத்துவஞானிகள். தத்துவஞானிகள்னா கடவுளே கிடையாது என்று சொல்லக்கூடியவர்கள். எந்த ஒரு தத்துவஞானி, எந்த ஒரு ஃபிலாசபர் என்று எடுத்துக்கொண்டாலும் மொத்தத்தில் அவர்கள் ஏத்தியஸ், ஃப்ரீ திங்கர்ஸ். தத்துவ ஞானிகள்னா மொத்தத்தில் மேலாக நிறைய பேர் ஆண்டவரை அறியாதவர்கள், கடவுளை நம்பாதவர்கள், ஏத்தியஸ், நாத்திகர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். சரி, அந்த 2 பேரை பார்ப்போம். 2 விதமான கூட்டங்கள். 18ஆம் வசனம். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் ஆரம்பிக்கிறோம். சரி, 2 விதமான மக்கள். 2 பேரும் ஒருவருக்கொருவர் போட்டியாளர்கள், ஒருவரை ஒருவர் எதிர்த்து நிற்கிறவர்கள். யார் அந்த 2 பேர்? முதலாவதாக எப்பிக்கூரர். எப்பிக்கூரர், அதை நிறுவிய ஆளுடைய பெயர் எப்பிக்கூரஸ் என்பதாகும். அந்த ஆள் தான் நிறுவினது. சுகபோகமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பது அவர்களுடைய கொள்கையாகும். விதவிதமான உணவுகளை அவர்கள் உண்பார்கள். பொருள் ஆசை பிடித்தவர்கள், பொருள்தான் எல்லாமே என்று சொல்லி பின்ன உலக பிரகாரமாக நன்றாக இந்த வாழ்க்கையை உலக பிரகாரமான பொருட்களோடு அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, அறிவை அல்ல அனுபவத்தை நம்பி வாழ வேண்டும் என்று சொல்லி சாதிக்கிறவர்கள் எப்பிக்கூரர். இன்னொரு கூட்ட மக்கள் அதே 18ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ஸ்தோயிக்கர் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஸ்தோயிக்கர் இவர்கள் விக்கிரக வணக்கத்தார். விக்கிரக வணக்கத்தார் பின்ன கல்ச்சரல் பந்தீசம் என்று சொல்வார்கள்.
அப்படின்னா கலாச்சார கடவுள்கள், கலாச்சாரத்தின் அடிப்படையிலே பல கடவுள்களை தங்களுக்கு உண்டு பண்ணி கொண்டு வாழ்கிறவர்கள், அதிகமாக சுய கட்டுப்பாட்டோடு அவர்கள் விளங்கியவர்கள், போதுமென்ற மனதுடனே வாழ்ந்த ஸ்தோயிக்கர் என்று அவர்களை குறித்து சொன்னால் அந்த குற்றம் மிகையாகாது. வாழ்க்கையிலே சந்தோஷம், இன்பம், உலக பிரகாரமான உல்லாசம் இதையெல்லாம் அவர்கள் வெறுத்தார்கள். பரவாயில்லையே, அதெல்லாம் நல்லதே இல்லை என்று கண்டார்கள். பின்ன வாழ்க்கையில் கஷ்டம் வந்தால் அந்த கஷ்டம் என்பது நஷ்டம் அல்ல, கஷ்டப்படணும் என்று சொல்லி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, தங்களுடைய அறிவை நம்பினார்கள், அனுபவத்தை நம்பவில்லை. எப்பிக்கூரருக்கு அனுபவம் முக்கியம், அறிவு முக்கியம் அல்ல. ஸ்தோயிக்கர்களுக்கு அறிவு முக்கியம், அனுபவம் அல்ல என்று சொல்லி கடவுளை பற்றிய தேவை எந்த விதத்திலும் தேவையில்லை என்று கருதியவர்கள். ஆக இவர்கள் மத்தியிலே பவுலும் சீலாவும் மற்றவர்களும் கிறிஸ்தவ ஊழியர்களும் போய் நின்றார்கள். முதலாவது யார்? எப்பிக்கூரர். இரண்டாவது யார்? ஸ்தோயிக்கர். மூன்றாவது யார்? பவுலின் கூட்டம், விசுவாசிகளின் கூட்டம். இந்த 3 பேருக்குமே 3 விதமான வாழ்க்கையின் குறிக்கோள்கள் இருந்தன. எப்பிக்கூரர் அவருடைய குறிக்கோள் என்ன? என்ஜாய் லைஃப், உலகத்தை அனுபவியுங்கள். ஸ்தோயிக்கர் அவர்களுடைய வாழ்க்கையின் கொள்கை என்ன? என்டியூர் லைஃப், அதாவது வாழ்க்கை சகித்துக் கொள்ளுங்கள். பவுலுக்கும் சீலாவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு அது என்ன? என்டர் லைஃப், வாழ்க்கையிலே நீங்கள் புகுந்து கொள்ளுங்கள். அந்த வாழ்க்கை, அந்த ஜீவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப், ஆண்டவருக்குள்ளான வாழ்க்கையை அனுபவியுங்கள். ஏனென்றால் அந்த ஆண்டவர் தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார், வழியும் வாய்மையும் வாழ்வுமாய் இருக்கிறார். அந்த வாழ்வை கிறிஸ்துவிலே அனுபவியுங்கள் என்பது விசுவாசிகளின், கர்த்தருடைய ஊழியக்காரர்களின் அடிப்படை விசுவாச கருத்து என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக முதலாவதாக இங்கே பார்க்கும் பொழுது, அத்தேனை பட்டணத்தை பார்க்கும் பொழுது, விக்கிரகங்களினாலே நிறைந்த ஒரு பட்டணம், விக்கிரக வணக்கத்திற்கு அவர்கள் மொத்தத்தில் பெயர் போனவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக இந்த வசனங்களிலே பார்க்கும் பொழுது வைராக்கியம், பவுலின் வைராக்கியம். விக்கிரகங்களை பார்த்த உடனே அவனுக்கு வேதனை, அவனுக்கு இருதயத்திலே பெரிய கஷ்டம், அவனுக்கு வாழ்க்கையை பறிகொடுத்தது போல ஒரு மாதிரிப்பட்ட தடுமாற்றம், கோபம், இப்படியெல்லாம் பல விதமான பக்தி வைராக்கிய சிந்தனைகளோடு அவன் எழும்பினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 16ஆம் வசனம் மீண்டும் பாருங்கள். அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜபாலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான் என்று வாசிக்கிறோம். இவ்விதமான விக்கிரக வணக்கத்தாரை பார்த்து அவன் திட்டவில்லை, வையவில்லை, கோபப்படவில்லை, பரியாசம் பண்ணவில்லை, நிந்திக்கவில்லை, சபிக்கவில்லை, தூஷிக்கவில்லை, அவர்களோடு சம்பாஷணை பண்ணினான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவனுடைய சம்பாஷணை தான் எத்தனை அழகாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். இந்த மக்கள் இவன் இப்படி பேசின உடனே அவனை மேடைக்கு அழைத்து சென்றார்கள். இந்த வாயாடி என்னதான் சொல்ல போகிறான் பார்ப்போமே, இவன் இயேசு என்ற ஒருவரை பற்றியும் உயிர்த்தெழுதல் என்று நம்பக்கூடாத ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறானே, பொதுவாக மேடையில் நிற்கட்டுமே, நாம் கேட்போமே, என்னதான் இந்த வாயாடி சொல்ல போகிறான், கேட்போமே என்று சொல்லி அவனை கூட்டிக் கொண்டு ஒரு மேடைக்கு அழைத்து சென்றதாக பார்க்கிறோம். இப்பொழுது பொதுக்கூட்டம் பாருங்கள், 18ஆம் வசனம். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர் இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். அவன் பேசுவது அவர்களுக்கு புரியவில்லை, கிண்டல் தான் பண்ணினார்கள். சரி, மொத்தத்தில் கூட்டிக் கொண்டு போய் எல்லாரும் கதை கேட்போமே என்று சொல்லி அவனை மேடையில் ஏற்றினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். என்ன மேடை? மார்ஸ் மேடை. 19 பாருங்கள். அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்து கொண்டு போய், நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் இன்னதென்று நாங்கள் அறியலாமா? நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய், அவைகளின் கருத்து இன்னதென்று அறிய மனதாயிருக்கிறோம் என்றார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். கருத்து கேட்கிறார்கள். நீ என்னதான் சொல்லுகிறாய், சொல்லு என்று அவனிடத்திலே தொலைத்து கேட்பதாக பார்க்கிறோம். 21. அந்த அத்தேனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுதுபோக்குகிறதில்லை. பிறருடைய கருத்துக்களை கேட்பது அவர்களுக்கு பாஸ்ட் டைம், பொழுதுபோக்கு. என்னதான் சொல்கிறான் பார்ப்போமே என்று சொல்லி கருத்து கேட்க அவர்கள் காத்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் அவர்களுக்கு வேடிக்கை,
கேளிக்கை. உண்மையிலே ஒரு நல்ல ஆவிக்குரிய கருத்தை கேட்டு அந்த கருத்துக்கு அர்ப்பணிய வேண்டும், அந்த ஆசை கிடையாது. என்னதான் சொல்றேன் பார்ப்போம், போய் நின்று கேட்டு பொழுதுபோக்குவோமே என்று சொல்லி அழைத்து கொண்டு போனதாக இந்த பகுதியிலே நான் பார்க்கிறோம். அடுத்த வசனம். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவில் நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவபக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு, அண்டர்லைன், அடிக்கோடு போட்டுக்கொள்ளுங்கள், அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். அவர்களுக்கு ஆராதனை இருந்தது, அவர்களுக்கு பலிபீடம் இருந்தது. அறியப்படாத தேவன் என்று எழுதியிருக்கிறார்கள். ஒருவேளை அறிவதற்கு ஆர்வத்தோடு கூட இருந்திருக்கலாம். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்வதாக இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். மற்ற மதத்தவர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய தேவனுடைய சாயலிலே படைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்காக கிறிஸ்து சிலுவையிலே மரித்திருக்கிறார். அவர்கள் எல்லாரும் விலையேறப்பெற்ற ஆத்துமாக்கள் என்பதினாலே ஆண்டவர் அவர்களை மதித்து அவர்களுக்காக மரித்திருக்கிறார். பரிசுத்தாவியானவர் நாள்தோறும் அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறார். எதற்காக? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட சிறப்புக்குரியவர்கள் மற்ற மதத்தினர். ஆனால் இன்றைய நாட்களிலே சில ஊழியர்கள் என்ன சொல்கிறார்கள்? கிண்டல் பண்ணுகிறார்கள், கேலி பண்ணுகிறார்கள், பரியாசம் பண்ணுகிறார்கள், மற்றவர்களுடைய கோபத்தையும் எரிச்சலையும் பழி வாங்குதலையும் தூண்டி விடுகிறார்கள். நீ யாரை கும்பிடுற? குரங்க தானே கும்பிடுற? 2 பொண்டாட்டிக்காரர்கள் தானே நீ கும்பிடுற? கல்லிலும் கட்டையிலும் களிமண்ணிலும் செய்த விக்கிரகத்தை தானே நீ கும்பிடுற? நீ கும்பிடுறது கடவுளா? வெக்கமா இல்லை உனக்கு? இப்படி தானே பிரசங்கம் பண்றாங்க அறிவில்லாத ஊழியக்காரர்கள். இந்த அறிவில்லாத ஊழியக்காரர்களுக்காக என்னை போன்றவர்கள் மன்னிப்பு தான் கேட்க வேண்டும், வேற என்ன செய்ய முடியும்? ஆனால் பவுல் அப்படியா? அப்படி அல்ல. நீங்கள் அறியப்படாத தேவனை வழிபடுகிறீர்கள், நீங்கள் அறியாத தேவனை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி இயேசுவை பற்றி சொல்வதாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்க இருக்கிறோம். என்ன அருமையான அப்ரோச், என்ன அருமையான நேரடியான தொடர்பு, என்ன அருமையான விளக்கம். அறிவில்லாத ஊழியக்காரர்கள், அறிவில்லாத ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் அடுத்தவர்களை, விலையேறப்பட்ட ஆத்துமாக்களை பரியாசம் பண்ணி கிண்டல் பண்ணி சபித்து கொண்டிருக்கும் பொழுது பவுல், படித்த பவுல், பண்புள்ள பவுல், பக்தி வைராக்கியம் உள்ள பவுல் எப்படி சொல்கிறான்? ஆத்துமாக்களை மதித்து அவர்களோடு உரையாடுவதாக வேதத்தில் நான் வாசிக்கிறோம். நீங்கள் அறியப்படாத தேவனை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 24 வசனம் முதல், உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. நீங்கள் கோயிலெல்லாம் கட்டியிருக்கீங்களே, ஆராதிக்கீங்களே, பலிபிடம்லாம் கட்டிருக்கீங்களே, அதிலெல்லாம் கடவுள் வாசம் பண்ணுகிறதில்லை. ஏனென்றால் ஆண்டவர் வரம் பெற்றவர், அவர் எல்லையற்றவர், எல்லா இடங்களிலும் வாசம் பண்ணக்கூடியவர் என்று தொடர்ந்து அறிவிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசுவை பற்றி அறிவித்து அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி அறிவித்த பொழுது அவர்களுக்கெல்லாம் அது நூதனமாக இருந்தது, அது வித்தியாசமாக இருந்தது. ஒருவருக்கொருவர் அவர்கள் வாக்குவாதம் பண்ணி கொண்டார்கள் என்று சொல்லியும் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பிறகு அவனுடைய நேரடியான அப்ரோச், நேரடியாக சொன்னது, விவேகத்தோடு சொன்னான் என்று சொல்லி இந்த பகுதிகளில் நான் வாசிக்கிறோம். 22ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். விவேகம், விவேகத்தோடு, கிண்டலோடு அல்ல, பரியாசத்தோடு அல்ல, நீங்கள் அறியாதவரை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். விவேகம், விவேகத்தை பயன்படுத்தி கொண்டதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாவதாக இந்த பட்டணத்திலே விக்கிரகம், இரண்டாவதாக பவுலுக்கு வைராக்கியம், இப்பொழுது விவேகம். நீங்கள் எல்லாரும் தேவ பக்தி உள்ளவர்கள், மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்பதாய் நான் காண்கிறேன். நீங்களா உதவாக்கிறவர்கள், கடவுளுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்களா விக்கிரக வணக்கக்காரர்கள், கெட்டுப்போவீர்கள், நாசமாய் போவீர்கள் என்றெல்லாம் சொல்லாமல், நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்கள், மிகுந்த தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லி பாராட்டுவதாக வேதத்தில் வாசிக்கிறோம். மற்றவர்களோடு நாம் பழகும் பொழுது, மற்ற மதத்தினரோ அல்லது யாரோ அவர்களோடு பழகும் பொழுது அவர்களிடத்தில் நல்ல நல்ல பண்புகள் இருக்குமே. தேவ சாயலிலே அவர்கள் படைக்கப்பட்டதினாலே, தேவ சாயல் என்றால் தேவனுடைய குணாதிசயம், அவருடைய குணாதிசயங்களின் அம்சங்கள் ஆங்காங்கு வாழ்க்கையில் காணப்படுமே.
அவர்களிலே காணப்படுமே அந்த பண்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த பண்புகளை புரிந்து கொள்ளுங்கள், அந்த பண்புகளை புலப்படுத்தி அவர்களை பாராட்டுங்கள். நீங்கள் அவர்களை பாராட்டும் பொழுது தேவனை பாராட்டுகிறீர்கள், மகிமைப்படுத்துகிறீர்கள். முகஸ்துதி பண்ணாதிருங்கள், பாராட்டுங்கள். அந்த பாராட்டு தேவனுக்கே போய் சேரும் என்பதை அறிய கடவீர்கள். அறியப்படாத தேவன், அவரை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லி அறிவிப்பதாக பார்க்கிறோம். தேவனை பற்றிய அறிவு, கர்த்தரை பற்றிய தெளிவு எல்லாருக்கும் உண்டு. யார் அவங்களுக்கு விளக்குனது? ஊழியக்காரங்களா? இல்லை, உன்னத தெய்வம். உன்னத தெய்வம் தம்மை குறித்து எல்லாருக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? ஈவேரா பெரியாருக்கு, இங்கர்சாலுக்கு, ஸ்டாலினுக்கு, முசோலினிக்கு கடவுளே கிடையாது என்று சொல்லி கதைக்கக்கூடியவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனை பற்றிய அறிவு, விசுவாசம் அவருடைய இருதயத்திலே உண்டு. எனவே அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? அதுக்கு வேதத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு. ரோமர் 1, ரோமர் 1 அதிகாரம் விடுங்கள். அதில் சில வசனங்களை நாம் பார்த்து விடுவோமே. விளக்க வேண்டிய தேவையே இல்லை. நான் வாசிக்க வாசிக்க உங்களுக்கு விளங்கிவிடும். எப்படி? ரோமர் 1 அதிகாரம் 18 முதல், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கு விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது சத்தியத்தை எல்லாரும் அறிவார்கள், ஆனால் தங்களுடைய அநியாயமான வாழ்க்கையினாலே அதை வெளிப்படுத்தாமல், அதை அறிக்கை செய்யாமல் அடக்கி அடக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த வசனம் 19, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. எவர்களுக்குள்ளே? ஒரு 4 பேர் சொன்னனே, அந்த 4 பேர் மற்றவர்கள் ஆண்டவரை, கடவுளை நம்ப மாட்டோம் என்று கதைக்கக்கூடிய நாத்திகர்கள், ஏத்திஸ், ஃப்ரீ திங்கர்ஸ், இவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மீண்டும் அந்த வசனம் 19, தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தினது யாரு? அதே வசனம். தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுளை வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த மனிதர்கள் எல்லாருக்கும். எப்படி என்றால் 20, எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. கடவுள் நம்பிக்கை எனக்கு கிடையாது, சொல்ல முடியாது. கடவுளை நான் அறியேன், சொல்ல முடியாது. கடவுளை பற்றி எனக்கு தெரியாது, சொல்ல முடியாது. போக்கு சொல்ல இடமில்லை. 21, அவர்கள் எவர்கள்? அந்த 4 பேரும் இன்னும் நாத்திகர்கள், மற்றவர்கள் ஆண்டவரை நம்பாதவர்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அறிஞ்சிருக்காங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அப்போ கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இருளான இருதயம், ரட்சிப்பின் இருதயம் அல்ல, இருளான இருதயம். ஐயா, கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களே, அதுக்கு என்னையா காரணம்? என்ன காரணமா? 14ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. 14ஆம் சங்கீதத்திற்கு புறப்பட்டு வாருங்கள். 14ஆம் சங்கீதமும் 53ஆம் சங்கீதமும் ஒத்த சங்கீதங்கள் என்று அறிய கடவீர்கள். 14ஆம் சங்கீதத்தில் ஒரு ஆளு கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணங்கள் அங்கே கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. எடுத்துட்டீங்களா? 14ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதலாக நான் வாசிக்கும் பொழுது, தேவன் இல்லை என்று மதிகட்டவன், கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க ஃபூலாம, மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நன்மை செய்கிறதில்லை, ஆனால் அருவருப்பான காரியங்களை செய்து வருகிறார்கள். அடுத்த வசனம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். பார்த்துக்கிட்டு இருக்கார். 3ஆம் வசனம், எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஐயா, இதெல்லாம் ஏயா? 10ஆம் சங்கீதம் பாருங்க, அதுல பிரத்யேகமான பதில்கள் காணப்படும். கடவுள் இல்லை என்று சொல்ல காரணம் என்ன? யாரா இருந்தாலும் இதுக்கு என்ன காரணம்? 10ஆம் சங்கீதம் பாருங்க, 2ஆம் 3ஆம் 4ஆம் வசனங்கள். 2ஆம் வசனம், துன்மார்க்கன், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் துன்மார்க்கர்கள் என்று வேதம் சொல்கிறது. துன்மார்க்கன் தன் பெருமையினால் சிறுமைப்பட்டவனை கடூரமாய் துன்பப்படுத்துகிறான். அவர்கள் நினைத்த சதிமோசங்களில் அவர்களே அகப்படுவார்கள். 3ஆம் வசனம்,
துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி. இச்சை பெருமை, நல்ல தமிழ்ல இச்சை இருமாப்பு. மீண்டும் அந்த வசனம், 3ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து, பொருளை பெற்றுக்கொண்டல்ல, பொருளை சம்பாதித்தல்ல, பொருளை அபகரித்து. கடவுள் இல்லைன்னு சொன்னா யாருக்கும் அக்கௌண்டபிள் இல்லையே, யாருக்கும் கணக்கு கொடுக்கணுமே, அவன் இஷ்டப்படி வாழலாமே. பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி, தானே கடவுள் என்று எண்ணி தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறார். கடவுள் இல்லை, கர்த்தரை நம்ப முடியாது என்று சொல்லுவதற்கு காரணங்கள் என்ன? ஒன்று இச்சை. ஆண்டவருடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்ட ஆசை இச்சை எனப்படும். Any desire which is out of God's will is lust. இச்சை. அடுத்தது இருமாப்பு, நான் பெரியவன், தன்னைத்தான் போற்றி, அப்படின்னா நானே கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அசட்டை பண்ணுகிறான். 4ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே. எதற்காக? இச்சை, இருமாப்பு அல்லது கர்வம். யார் இவங்க? துன்மார்க்கர்கள், நாத்திகர்கள் என்று நயம்பட சொல்லிவிட முடியாது, நாசுக்காக சொல்லிவிட முடியாது. துன்மார்க்கன் என்று சொல்லி நாத்திகனை குறித்து வேதம் கற்பிப்பதாக நாம் பார்க்கிறோம். அறியப்படாத தேவனை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு அவரை அறிவிக்கப் போகிறேன் என்று சொல்லி பவுல் அவர்களுக்கு 24ஆம் வசனம் முதலாக அறிவிப்பதாக அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 24ஆம் வசனம் முதல் 4 காரியங்கள் கடவுளை பற்றி பவுல் தெரிவிப்பதாக பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவருடைய மகிமை, இரண்டாவதாக ஆண்டவர் தரும் நன்மை, மூன்றாவதாக ஆண்டவருடைய ஆளுகை, நான்காவதாக ஆண்டவருடைய கிருபை. 4 காரியங்களை 24ஆம் வசனத்திலிருந்து முடிய பவுல் அறிவிப்பதாக பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவருடைய மகிமை, தெய்வத்தின் மகிமை. 24 உலகத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவன் என்று வாசிக்கிறோம். ஆண்டவருடைய மகிமை, அவர் சிருஷ்டிகர், அவர் படைத்தவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் படைத்தவர். உருவாக்கப்பட்ட தவறான காரியங்கள் உடலிலா உள்ளத்திலா எங்கேயோ உருவாக்கப்பட்ட தவறான காரியங்களை ஒன்றுமில்லாமல் போக வைக்கவும் அவரால் முடியும். காரணம், அவர் படைத்தவர். முதலாவதாக அவருடைய மகிமை, இரண்டாவதாக அவருடைய நன்மை, அவர் தரக்கூடிய நன்மை, ஆசீர்வாதங்கள். 25 எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர், எல்லாவற்றையும் நல்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நாதர், ஆண்டவர் என்று சொல்லி அவரை குறித்து அறிவிப்பதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக தெய்வத்தின் மகிமை, இரண்டாவதாக ஆண்டவர் தரக்கூடிய நன்மை, மூன்றாவதாக கர்த்தருடைய ஆளுகை. 26ஆம் வசனம் முதலாக பார்க்கும் பொழுது தேவன் எல்லாரையும் எல்லாவற்றையும் ஆளக்கூடியவர். 26ஆம் வசனம் முதலாக பார்க்கையிலே மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டு நடத்தக்கூடியவர் ஆண்டவர் என்று சொல்லி அந்த வசனங்கள் அறிவிக்கின்றன. 27 கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படி அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே, பக்கத்துல இருக்கார். இம்மானுவேல் ஆச்ச, தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவரை குறித்து வேதத்திலே பல இடங்களிலே நாம் பார்க்கிறோம். 29 ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். உலக பிரகாரமான இலக்கியங்களிலே கூட கடவுளை பற்றிய அறிவு ஆங்காங்கே காணப்படுகிறது. முழுமையான அறிவு தெய்வத்தை பற்றி பரிசுத்த வேதாகமம், முழுமையான அறிவு மெய்யான இலக்கியம் புத்தகம். கிரேக்க மொழியிலே பிப்ளியான், அதற்கு அர்த்தம் புத்தகம். நம்ம ஹோலி பைபிள், பரிசுத்த வேதாகமம் என்று தமிழிலே சொல்கிறோம். ஆண்டவர் ஆளுகை செய்கிறவர் என்று சொல்லி அறிய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மற்ற இலக்கியங்கள் கூட ஒருவாறு சொல்லுகிறது என்று சொல்லி பவுல் அறிவிப்பதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய நன்மை, ஆண்டவருடைய ஆளுகை, இன்னும் ஒன்று ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருடைய கிருபை அதை குறித்தும் 30ஆம் 31ஆம் வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ
மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார். மனம் திரும்பு சொல்றது யாரு பார்ப்போம். அடுத்த வசனம் 31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொல்லிவிட்டான். இயேசு என்று அவருடைய பெயரை ஏற்கனவே சொல்லிவிட்டான். எங்கே சொன்னான்? 18ஆம் வசனம். அப்பொழுது எப்பிக்கூரரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். சிலர், இந்த வாயாடி என்ன பேச போகிறான் என்றார்கள். சிலர், இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாக காண்கிறது என்றார்கள். அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள். ஆரம்பத்திலேயே இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவித்து விட்டான். அதற்கு பிறகு அவருடைய உண்மைகள், தன்மைகள், நன்மைகள், வன்மைகள் எல்லாவற்றையும் அடுக்கடுக்காக சொல்வதாக பார்க்கிறோம். மீண்டும் 31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதில் அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு, இயேசு கிறிஸ்துவை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எல்லா விதமான நன்மைகளை குறித்து தெளிவாக புலப்படுத்துவதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். என்னென்ன தெளிவாக சொல்லுகிறான்? பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும், அப்போதான் ரட்சிப்பு கிடைக்கும். அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். இல்லை என்றால் ஒரு நாளிலே நியாயத்தீர்ப்பு உண்டாகும். அப்பொழுது எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். ஆண்டவருடைய பிறப்பு, ஆண்டவருடைய வளர்ப்பு, ஆண்டவருடைய மரணம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல், ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு எல்லாவற்றையும் முழுமையாக அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய அளவிலே அவர்கள்தான் தத்துவ ஞானிகளாச்சே அறிந்து கொள்ளத்தக்கதாக புலப்படுத்தினு சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஐயா, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஆர்வத்துடனும் ஆதூரத்துடனும் இவன் சொல்லியிருக்கிறானே, என்னையா நடந்திருக்கும்? என்ன விளைவுகள் பார்த்துருவோமா? 3 விளைவுகள் அங்கே நடந்தன என்று சொல்லி வேதத்திலிருந்து தெளிவாக நாம் பார்க்கிறோம். என்னென்ன 3 விளைவுகள்? 32 பாருங்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள். இகழ்ச்சி, அவனை கேலி பண்ணினார்கள், இகழ்ந்தார்கள். சிலர், நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இன்னொரு வேளை என்றார்கள். ஒரு கூட்ட மக்கள் இகழ்ந்தார்கள், இன்னொரு கூட்ட மக்கள் இன்னொரு வேளை பார்க்கலாம் என்று சொன்னார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான், பேசி பிரயோஜனம் இல்லை என்று அவன் நினைத்தான். ஆண்டவர் அப்படி நினைக்கவில்லை. ஏனென்றால் இதெல்லாம் சத்தியமாச்சே. ஒருவேளை ஊழியத்திலே, நம்முடைய உபதேசத்திலே நமக்கு உற்சாகம் இல்லாமல் இருக்கலாம், விளைவுகள் இல்லாமல் இருக்கலாம். நமக்கு மனதிலே ரொம்ப சோகத்தோடு, ரொம்ப சோர்வோடு இடத்தை காலி பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர்களோடு இருக்கிறாரே. பவுல் போனாலும் பரமபிதா இருக்கிறாரே, மனுஷன் போனாலும் மகிமையின் தெய்வம் இருக்கிறாரே. அவர் என்ன செய்தார்? அடுத்த வசனம் பாருங்கள். சிலர் அவனை பற்றி கொண்டு, போகாதீங்க, நில்லுங்க, வாங்கய்யா என்று சொல்லி அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். தொடர்ந்து அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியு என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள். இகழ்ந்தார்கள், இன்னொரு முறை என்றார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். 3 விதமான பிரிவு மக்கள் அங்கே காணப்பட்டார்கள். என்னதான் தத்துவ ஞானிகளாக இருந்தாலும் ஒரு கூட்ட மக்கள் இகழ்ந்தார்கள், இன்னொரு கூட்ட மக்கள் எழும்பி சென்று விட்டார்கள், மற்றவர்கள் பற்றி கொண்டு விசுவாசிகளாக மாறினார்கள். நீங்கள் எந்த கூட்டம்? ஆண்டவரை பற்றி உங்களிடத்தில் அறிவிக்கும் பொழுது இகழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம், மரணம் வரை உலகத்தில் உள்ள சிற்றின்பங்களை அனுபவிப்போம், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி காலங்கடத்துகிறீர்களா? அல்லது உடனடியாக ஆண்டவரை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்கிறீர்களா? அர்ப்பணம் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உங்களுடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களோடு உரையாடினீர், எங்களோடு உறவாடினீர். அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. கர்த்தருடைய சுவிசேஷம், ஆண்டவருடைய சத்தியம் எங்கள் மத்தியிலே வரும் பொழுது எவ்விதத்திலும் இகழ்ச்சி செய்யாமல், இன்னொரு வேளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி கடந்து செல்லாமல், காலங்கடத்தாமல் உடனடியாக ஆண்டவரை எங்களுடைய இருதயத்திலே இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு மகிமையான, அவருக்கு மகிழ்ச்சியான ஜீவியம் செய்ய எங்களை ஆசீர்வதியும். எங்களை அப்படியே
உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.